அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புகினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிக்காஹ்வுடைய சிறப்புரையாற்றுவதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் ஜே.எஸ். ரிஃபாய் அசாதி அவர்கள் உங்களுக்கு சிறப்புரை வழங்குவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم وآتوا النساء صدقاتهن بالإحسان. وقال نبينا صلى الله عليه وسلم: إن عالم النكاح بركات ஐஸ்வர் சாமுனா கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக வீட்டிருக்கக்கூடிய மணமகன் ரியாசுதீன் அவர்களே, ஜமாத் பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரவர்களால் ஒரு அருமையான முறையில் சுன்னத்தான முறையில் இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறார். இது போன்ற திருமணங்கள் உங்களை போன்ற ஜமாத்தார்களால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு நிலை சாதாரணமாக மாறிவிடும் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே திருமணத்திற்காக வேண்டி இயங்கக்கூடிய மணமக்கள் ஆண்கள் அல்லது பெண்கள் என்ற நிலைமை மாறி திருமணம் என்பது சமுதாயத்திலே ஒரு சாதாரண நடைமுறையாக மாறிவிடும் என்பதை ஆரம்பத்திலே உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். சாதாரண நடைமுறை என்று சொன்னால் எந்த அளவுக்கு சாதாரண நடைமுறையாக இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவருடைய அருமை தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு தோழருடைய வரலாற்றை நாம் இங்கே நினைவுபடுத்தியே தீர வேண்டியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோழத்திற்கு சொந்தக்காரர் என்று பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். பெருமானாருடைய காலத்தில் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்து கோடீஸ்வரராக திகழ்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். ஒரு நாள் திடீரென பெருமானாரிடத்திலே வருகிறார். அவருடைய தோற்றத்திலே வித்தியாசம் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள்: அற்புதமான அருமையான தோழரே, உங்களுடைய தோற்றத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, என்ன காரணம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடுத்த கேள்வி கேட்டார்களே, அதுதான் இங்கே நமக்கு தேவையானதாக இருக்கிறார். கம் சுக்தலஹா, அந்த பெண்ணுக்கு நீ எவ்வளவு கொடுத்தாய் என்று கேட்டார்கள். எவ்வளவுக்கு எளிமையாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த மனிதரை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை சோனத்திற்கு சொந்தக்காரர் என்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே பெருமானார் பாராட்டி இருக்கிறார். பெருமானாரை தினசரி சந்திக்கக்கூடிய ஒரு சகோதரர், கோடீஸ்வரராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், பெருமானாருக்கு தெரியாமல் திருமணத்தை முடித்துவிட்டு வருகிறார். பெருமானார் அவர்கள் கேட்கலாம் அல்லவா, எனக்கு திருமணத்தை பற்றி சொல்லவில்லையே, எனக்கு தெரியாமல் நடத்திவிட்டாயே என்றெல்லாம் கேட்க வேண்டும் அல்லவா. எந்த கேள்வி கேட்கவில்லை. எந்த கேள்வி அவர்கள் கேட்டிருக்கிறார்களோ அந்த கேள்வி இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் போயிருக்கிறது. திருமணங்கள் என்பது ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு ஆணுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறி இருக்கிறார். இன்றைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே உள்ள கேள்வி, பெண்ணின் சார்பாக மணமகனுக்கு கொடுக்க வேண்டிய கேள்விகளை பற்றி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் நடைமுறைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சில ஜமாத்துகளிலே சில கிராமப்புறங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், மணமகன் சார்பாக பெண்ணிடத்திலிருந்து வாங்கப்பட்ட தொகைக்கு கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு ஜமாத்துகளிலே கிராமப்புறங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல பெண்ணுடைய ஜமாத்திலும் அந்த பெண்ணின் சார்பாக மணமகனுக்கு கொடுப்பதன் காரணமாக அந்த ஜமாத்திலும் கூட கமிஷன் வாங்கிக் கொண்டு ஒட்டுமொத்தமாக வரதட்சணைக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அழகாக கேட்டார்கள், கம் சுக்தலஹா, அந்த பெண்ணுக்கு நீ எவ்வளவு கொடுத்தாய் என்று கேட்டார்கள்.
எத்தனை பேருக்கு இது போன்ற கேள்விகள் நம்மிடத்திலே வருகிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது போன்ற கேள்விகள் எத்தனை பேரிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது? மணமகனிடத்திலே கேட்கப்படுகிறது, நீ அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாய் என்று. இந்த கேள்வி மட்டும் நடைமுறையிலே சாதாரணமாக மாறிவிடும் என்று சொன்னால், திருமணம் என்பது ஒரு கனமான ஒரு காரியமாக இருக்க முடியுமா? திருமணம் என்பது ஒரு சிரமமான ஒரு காரியமாக இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குமா? அன்புக்குரியவர்களே, கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சம்பவம். அந்த தோழன் சொன்னார், வசன நுவாத்தின் நகம், தங்கத்தினால் ஆன பேரித்தம் பழத்துடைய கொட்டை அளவுக்கு நான் தங்கத்தினால் ஆன நகையை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இங்கே மணமகன் 2 பவுன் நகையை 2 பவுன் செயினை மகராக கொடுத்திருக்கிறார். இங்கே கொஞ்சம் முன்னேற்றம் தெரியாமல் கொடுத்திருக்கலாம். பெரிய பேரித்தரின் காரணமாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி இமாம் அவர்கள் தூக்கி கூட காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அப்பொழுதுதான் சொன்னார்கள், அவளையும் மலம் விஷால், ஒரு ஆட்டை அறுத்தாவது விருந்து கொடு என்று சொன்னார்கள். எத்தனை கேள்வி! அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தா இந்த கேள்வி, இவ்வளவு கொடுத்திருக்கிறது என்ற பதில் பெற்ற பிறகு நீ வலிமா கொடு என்று சொன்னார்கள். இன்றைக்கு திருமண ஒப்பந்தங்கள் செய்யப்படக்கூடிய கட்டத்திலேயே பெண் வீட்டாளத்திலிருந்து இத்தனை பணம், இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், இத்தனை நூறுக்கணக்கான பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? நிபந்தனையாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமைக்குரிய தோழர்களே, இந்த மாதிரி திருமணங்கள் தான் வரவேற்கப்படக்கூடிய திருமணங்களாக இருக்கிறார்கள். இது போன்ற திருமண வாழ்க்கையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பூர்வமாக வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 பேர் கூடி அமர்ந்து கொண்டு வாழ்த்து என்ற பெயரிலே, பிரார்த்தனை என்ற பெயரிலே மணமக்களுக்காக வேண்டி கைகளை உயர்த்திக் கொண்டு கண்ணீர் மல்க வேண்டுமானால் துஆ செய்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் அந்த மணமக்கள் திருமணம் நடத்தக்கூடிய முறைகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள் கவனிக்கப்படவில்லை என்று சொன்னார். பெருமானார் அவர்கள் எதிர்பார்த்த அந்த முறைகள் அந்த திருமணத்திலே கடைபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் 1000 பேர் என்ன, லட்சம் பேர் என்ன, ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து கூட பிரார்த்தனை செய்தாலும் கூட அந்த பிரார்த்தனைக்கு வலிமை இருக்குமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யாருமே இல்லாமல், எவருமே இல்லாமல், அதே சமயத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள் மட்டுமே பேணப்பட்டு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு நபருடைய பாரக்கல்லாஹு லக்க, ஒரு நபருடைய பாரக்க அலைக்க, ஒரு நபருடைய ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற அந்த துஆ இருக்கிறது, அது சுன்னத்தான நபி வழி திருமணத்திற்கு அந்த துஆ ஒரு நபருடைய துஆவாக இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான பேருடைய துஆவை விட மேலோங்கியதாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதாக மாறிவிடுமா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது போன்ற திருமணங்களை இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் நடத்தப்படுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வரதட்சணைகள் எந்த விதத்திலும் மறைமுகமாகவோ நேராகவோ எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டாலும் அந்த திருமணத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்திலே உருவாக வேண்டும். இன்றைக்கு நாகரிக முதிர்ச்சியின் காரணமாக கைகளிலேயே செல்போன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள், அது இளைஞர்களுடைய கைகளிலே இது போன்ற செல்போன்கள் இருக்கும் பொழுது சுகாதார ஒழுக்க கேட்டிருக்கும், சமுதாய சீரழிவான நிலைமைக்கும் அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து சமாச்சாரங்களையும் கைகளிலே நாம் ஏந்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். சினிமா பார்ப்பதற்கென்று பயணம் போன நாட்கள் உண்டு, சினிமா பார்ப்பதற்கென்று பயணம் போன நாட்கள் உண்டு. அதே சமயத்தில் இன்றைக்கு சினிமாவையே ஒரு சாதாரணமாக தன் மேலே ஒரு போர்வை போர்த்திக் கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு கூட தெரியாமல் சினிமா என்ன அருவருப்பான மோசமான காட்சிகளை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மிகவும் மலிவாக போய்விட்ட இந்த நாகரிகமான காலகட்டத்தில் திருமணம் என்பது நிச்சயமாக பருவ வயதை அடைந்தவுடன் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யத்தஸவ்வஜ், உங்களுக்கு திருமண தகுதி ஏற்பட்டு விடும் என்று சொன்னார், திருமணத்திற்குரிய அந்த தகுதி உருவாகிவிடும் என்று சொன்னால் உடனடியாக திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய வர்ம தளத்தை பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். பள்ளிக்கு போகக்கூடிய சிறுவர்கள், பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுமிகள், இவர்களுக்கு மத்தியிலே பாலியல் நிகழ்ச்சிகள் நடப்பதை நாம் பத்திரிகை வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு 18 வயது ஆகிவிட்டதா அல்லது 20 வயது தான் ஆகிவிட்டதா? அவர்களுக்கு பருவ வயது அடைந்து விட்டார்கள்.
திருமணத்துக்குரிய தகுதி அவர்களுக்கு வந்தே விட்டது. இந்த நிலையிலே சட்டம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 18 வயதிற்கு பிறகுதான் திருமணம் நடத்த வேண்டும் பெண்ணுக்கு, 21 வயதிற்கு பிறகுதான் திருமணம் நடத்த வேண்டும் ஆணுக்கு என்று. அதே சமயத்தில் 18 வயதிற்கு முன்னால் உள்ளவர்கள் அந்த பாலியல் உணர்வுகளால் பாதிக்கப்படுவதற்கு அரசாங்கத்தில் எந்த சட்டம் என்ன செய்யவில்லை, பாதுகாப்பானதாக இல்லை. மார்க்கம் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி திருமணம் நடத்தப்படக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக ஒழுக்க ரீதியான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். இன்றைக்கு தமிழக அரசு சட்டம் போட்டிருக்கிறது. எப்படி சட்டம்? பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஆண் ஆசிரியர்கள் நியமிக்கக்கூடாது, பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? நடந்துவிட்ட கோரமான நிகழ்ச்சிகள், பள்ளிக்கூடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகள். நாம் எதை சாராய கடை திறந்து வைத்துவிட்டு சாராய கடை வாசலில குடிக்காதே என்று போர்டு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைதான் இது போன்ற சட்டங்கள். பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது என்று அந்த சிகரெட் வாங்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி தந்துவிட்டு அந்த பாக்கெட்டிலே மட்டும் குடிப்பது உடல் நலத்திற்கு கேடானது என்று போடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய சட்டம் நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய அனைத்து அம்சங்களையும் திறந்து வைத்துவிட்டு அதே சமயத்தில் 18 வயதிற்கு பிறகுதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரால் அதை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க முடியும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், மனித உறவுகள் எப்படிப்பட்டது, உணர்வுகள் எப்படிப்பட்டது என்பதை அன்றைக்கே சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு ஒழுக்கம் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட அந்த காலத்திலேயே இதுபோன்று நாகரிகத்தின் பெயரால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வந்து விட்டது என்று சொன்னால் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு திருமண பதிவு சட்டம் என்ற பெயரிலே இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் நம்முடைய கழுத்தை நெரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எதிர்த்து போராட வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜமாத் ரீதியான கட்டுப்பாடுகளை தகர்த்தெறியக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அத்தனையுமே இஸ்லாமிய பார்வையிலிருந்து தவறானவைகளாக, இஸ்லாமிய பார்வையிலே எதிரானவைகளாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற தருணங்களிலே நாம் இஸ்லாமிய உணர்வோடு ஈமானிய உணர்வோடு திருமண வாழ்க்கையும் கூட அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒழுக்க ரீதியானதாக, நம்முடைய இளம் சிறார்களுடைய வாழ்க்கை ஒழுக்க ரீதியானதாக அமைவதற்கு நாம் அனைவரும் நிச்சயமாக போராட வேண்டும். அதுதான் இந்த திருமண நிகழ்ச்சியிலே நாம் படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமார்களோடு எவ்வளவுக்கு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த மணமக்களுக்கு சில நிகழ்வுகள் மட்டும் சொல்லி என்னுடைய நிகழ்ச்சியுடைய உரையுடைய முடிவுக்கு நான் வருகிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏதேனும் குடித்துவிட்டு பெருமானாரிடத்தில் தந்தார்கள் என்று சொன்னால், ஆயிஷா அவர்கள் எந்த இடத்திலே பாத்திரத்திலே எந்த இடத்திலே வாய் வைத்து குடித்திருப்பார்களோ அதே இடத்திலேயே பார்த்து வாய் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தில் உள்ள பானத்தை குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், என்னுடைய மனைவி குடித்துவிட்டு அந்த பாத்திரத்திலே நான் குடிப்பதற்கு இன்றைக்கு சகஜமாக எனக்கு மனப்போக்கம் இருந்து கொண்டிருக்கிறதா? சகஜமான மனப்போக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை போலியாளராக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் அவர்கள் வாய் வைத்த இடத்தில் ஆயிஷா அவர்கள் வாய் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது செய்தி அல்ல. ஆயிஷா அவர்கள் வாய் வைத்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து குடித்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியகரமானதாகவும் அற்புதமான செய்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்கள் குளிப்பார்களாம். குளிக்கக்கூடிய சமயத்தில் ஒரே பாத்திரத்திலே குளிப்பார்கள். நடுவில் பாத்திரம் இருக்கும், ஒரு பக்கம் பெருமானார் அவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் ஆயிஷா அம்மையார் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். பெருமானார் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் கொஞ்சம் சீண்டி விடலாமே என்ற அடிப்படையில் வேக வேகமாக தண்ணீரை அள்ளி தண்ணீர் ஊற்றிக் கொள்வார்களாம். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா அவர்கள் சொல்வார்கள், தாயி எனக்காக வேண்டி தண்ணீரை கொஞ்சம் விட்டு விடுங்களேன், நானும் குடிக்க வேண்டுமே என்று. எப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம் அவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே படுக்கையில் மட்டும்தான் கணவன் மனைவி என்ற உரிமை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தரவில்லை. படுக்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட கணவன் மனைவி உறவு என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், நெருக்கமானதாக இருக்க வேண்டும், வாழ்க்கையுடன் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களோடு பயணம் செல்கின்றார்கள். அவர்களோடு பெருமானார் அவருடைய அருமை மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கூடவே செல்கிறார்கள். பயணத்திலே இடையிலே தன்னுடைய தோழர்களை பார்த்து பெருமானார் சொல்கிறார்கள், நீங்க கொஞ்சம் முன்னால் செல்லுங்கள் என்று தோழர்களை முன்னால் அனுப்பி விடுகிறார்கள். தோழர்கள் முன்னால் சென்ற பிறகு
ஆயிஷா அவர்களை பார்த்து நாம் 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடத்துவோமா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா அவர்களும் சரி என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஒரு எல்லை வகுக்கப்படுகிறது. பெருமானாரும் ஆயிஷா அம்மையார் அவர்களும் ஓட்டப்பந்தயத்தை நடத்துகிறார்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்று விடுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு பயணம் அதுபோன்று நடக்கிறது. பெருமானார் அவர்கள் இப்பொழுது ஆயிஷா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஆயிஷா அவர்களை இப்பொழுது நாம் ஓட்டப்பந்தயம் நடத்துவோமா என்று. ஒப்புக்கொள்ளப்படுகிறது. தூரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தடவை ஜெயித்து விடுகிறார்கள். முதலிலே தோற்றவர்கள் இப்பொழுது பெருமானார் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். அப்பொழுது சிரித்துக் கொண்டே ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், அன்றைக்கு உள்ளதற்கு இன்றைக்கு நான் என்ன செய்து விட்டேன், பழிவாங்கி விட்டேன். என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம் அவர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிறது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் அதோடு அந்த சம்பவத்தை முடித்து விடவில்லை. சொன்னார்கள், நான் 2வது தடவை போட்டியில் நான் தோற்றேன் என்று சொன்னால், சென்ற தடவை போட்டியிடக்கூடிய சமயத்தில் நான் உடல் மெலிந்திருந்தேன். 2வது தடவை போட்டியிடக்கூடிய சமயத்தில் என்னுடைய உடம்பு சற்று கனத்து விட்டது, அதனால் தான் என்னால் ஓட முடியவில்லை என்று சொன்னார்கள். ஜெயித்ததிலேயும் கூட திருமணத்துடைய அந்த பந்தத்தை இவ்வளவு அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆயிஷா அவர்கள் பள்ளிக்குள் வந்து தொழுவதற்கு முடியாத காலகட்டம், தொழ முடியாத ஒரு காலகட்டம். பெருமானார் அவர்கள் பள்ளிக்குள் இருக்கிறார்கள், யாத்திராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுது குளித்துவிட்டு பெருமானார் அவர்கள் தன்னுடைய தலையை ஆயிஷா அவர்களை கூப்பிட்டு தலையை கொடுக்கிறார்கள், சீவி விடு என்று. ஏன் பெருமானாருக்கு கை இல்லையா, அவர்களால் சீவ முடியாதா? ஆயிஷா அம்மையார் அவர்கள் தொழ முடியாத அந்த நிலையிலே கூட பெருமானார் அவருடைய தலையை சீவி விட்டு என்ன செய்திருக்கிறார்கள், அனுப்பி விடுகிறார்கள். அந்த அந்யோன்யத்தை தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தொழ முடியாத ஒரு பெண்ணாக இருந்தால் புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைகள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அசுத்தமானவர் போன்று பார்க்கக்கூடிய தன்மைகள் கூட சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொழ முடியாதவர் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் பெருமானாரை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் இப்பொழுது தொழ முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய அந்த நிலை என்பது உன்னுடைய கைகளிலே இல்லையே என்று சுட்டிக்காட்டி குறிப்பிடக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற அந்நியோன்யங்கள் மணமக்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். மணமக்கள் இருவருமே உலகுண்ண விசுலுள்ளதை அழைகின்ற பெண் மாறும் ஒளி ரிஜாலை அழைகின்ற கரைஜா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறிக்கொண்டிருக்கிறார், உங்களுக்கு என்னென்ன ஆசைகளும் தேவைகளும் இருந்து கொண்டிருக்கிறதோ அதே ஆசைகளும் தேவைகளும் அந்த பெண்ணுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உன்னுடைய தேவை மட்டும் நீ நிறைவேற்றிக் கொண்டே சென்று கொண்டிருக்க முடியாது. உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அதே சமயத்தில் அந்த பெண்ணுடைய தேவையும் நிறைவேறுகிறதா என்று பார்த்து செயல்படு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறிக்கொண்டிருக்கிறான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்றெல்லாம் தமிழிலே பழமொழி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுபோன்ற பழமொழிக்கும் இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கணவனும் மனைவி சமமான அந்தஸ்திலே ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே, தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே சமமான அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே பாடிகார்டு என்று சொல்லுவார்களே, அதாவது பாதுகாக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் இவருக்கு ஒளி ரிஜாலை அழைகின்ற தரஜா, தனித்தகுதி ஆணுக்கு இருக்கிறது தவிர வேறு எந்த விதத்திலும் 2 பேருக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று அருமையாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மணமகன் தன்னுடைய மனைவியை வாழ்க்கை துணைவியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தனக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய ஒரு வேலைக்கார அடிமை போன்ற ஒரு எண்ணத்திலே மனைவியிடத்தில் பழகக்கூடாது. தன்னோடு தன்னுடைய வாரிசுகளை நமக்கு பெற்றெடுத்து தரக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னோடு சமமாக வரக்கூடிய, தன்னுடைய இன்பத்திலும் அத்தனையிலுமே தன்னோடு கலந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சொந்தத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்ற உணர்வோடு மணமகன் தன்னுடைய மனைவியை நடத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த சிறிய குறிப்புகளை இன்றைய மணமக்களுக்கும் உங்களுக்கும் உரித்தாக்கிக் கொண்டு எனது இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் மணமக்களுக்காக ஒரு துஆவை செய்து என்னுடைய முறைக்கு நிறைவுக்கு வருகிறேன். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உமது அகமும் புறமும் அபிவிருத்தி தருவானாக. நல்ல காரியங்களிலே உங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற இந்த அற்புதமான பெருமானார் அவர்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி முடிக்கிறேன். வாஷிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.